Hello friends, welcome to Kalai Samayal. இன்னைக்கு நம்ம செய்ய போற ரெசிபி ஹெல்த்தியான ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் தாங்க செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மீடியமான சைஸ்ல ஒரு 6 ஸ்வீட் பொட்டேட்டோ எடுத்துக்கலாம். கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம், 5 டேபிள்ஸ்பூன் breadcrumb எடுத்துக்கலாம். ஒரு முட்டை, சிவப்பு மிளகாய் தூள் 1 டேபிள்ஸ்பூன், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான சால்ட், கொஞ்சம் கொத்தமல்லி. இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோட ஸ்கின் வந்துட்டு நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வீட் பொட்டேட்டோவை எல்லா ஸ்கின்னும் ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம சின்ன சின்ன துண்டுகளை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட் பண்ண துண்டுகளை வந்துட்டு நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் பண்ணி எடுத்திங்கன்னா இந்த கட்லெட் வந்துட்டு கொஞ்சம் ஹார்டாக நல்லா வரும். இதுவே நீங்கள் வந்து தண்ணியில் போட்டு பாயில் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த அளவுக்கு தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும். அதனால் நீங்கள் ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. கட்லெட் வந்துட்டு நமக்கு சூப்பராக வரும். எல்லாத்தையும் நம்ம இதில் வச்சாச்சு. இப்போ இதை கவர் போட்டு மூடிட்டு ஒரு 10 நிமிஷம் இதை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நல்லாவே இது வந்து வெந்து வந்திருக்கு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த கிழங்கு வந்துட்டு நல்லா ஆறின பிறகு இதை மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ இது நல்லாவே ஆறி வந்துடுச்சு. இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிட்டு இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சுக்கலாம். நீங்கள் கரண்டி வச்சு மசிக்கும் போது கொஞ்சம் டைம் எடுக்கும். அப்படி இல்லைன்னா நம்ம மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஸ்வீட் பொட்டேட்டோ வந்துட்டு நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இப்போ இது கூட கட் பண்ண ஆனியன் சேர்த்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் சிவப்பு மிளகாய் தூள், 1/4 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் சால்ட், கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி போட்டுக்கலாம். இப்போ எல்லா இன்க்ரீடியன்ஸையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லா இன்க்ரீடியன்ஸும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணதுலேருந்து கொஞ்சமாக நம்ம மாவு எடுத்து உருண்டைகளாக பிடிச்சிட்டு நம்ம ரவுண்ட் ஷேப்பில் இதை நம்ம தட்டி எடுத்துக்கலாம். இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது தண்ணி விடாத நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஆல்ரெடி நம்ம ஸ்வீட் பொட்டேட்டோவில் கொஞ்சம் வாட்டர் இருக்கும், அதில் ஆனியன்லேயே வாட்டர் இருக்கும். இதெல்லாம் நம்ம தண்ணிலாம் விடக்கூடாது. தண்ணி விட்டிங்கன்னா அது கொஞ்சம் கொலகொலப்பாயிடும். இப்போ இதே மாதிரியே எல்லாத்தையும் ரவுண்ட் ஷேப்பில் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது ஒன்று ஒன்றா எடுத்து முட்டையில் நல்லா டிப் பண்ணிக்கலாம், எல்லா சைடும் நல்லா படுற மாதிரி. அடுத்தது breadcrumbல நல்லா கோட் பண்ணி எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதே மாதிரி வந்து நம்ம எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்து வச்சிடலாம் பிளேட்டில். நமக்கு முட்டை ஸ்மெல் பிடிக்கலன்னா நம்ம கார்ன்ஃப்ளவர்லேயும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம். ஒரு கிணத்துல 3 டேபிள்ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டுட்டு அதில் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதே மாதிரி நம்ம ஒன்று ஒன்றா எடுத்து டிப் பண்ணி எடுத்து வச்சுக்க வேண்டியதான். இப்போ நமக்கு எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ ஒரு கடாய் வச்சுக்கலாம். கடாயில் கொஞ்சமாக நம்ம எண்ணெய் ஊற்றிட்டு இதை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதும் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த எல்லாத்தையும் கடாயில் வச்சு ஃப்ரை பண்ணி எடுக்க வேண்டியதான். ஒரு சைடு வந்து நல்லா ஃப்ரை ஆனதும் மறு சைடு வந்து திருப்பி விட்டு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஒரு சைடு நல்லாவே ஃப்ரை ஆகிட்டு வந்துடுது. எல்லாத்தையும் நம்ம திருப்பி விட்டு வேக விட்டு எடுத்துக்கலாம். ரெண்டு சைடும் நல்லாவே ஃப்ரை ஆகிட்டு வந்திருக்கு. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஹெல்த்தியான ஸ்வீட் பொட்டேட்டோ கட்லெட் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதை மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கலை சமையலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.